நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் எதிர்த்தொண்ட தொகைமன் பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திராவிடதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவழி தழைகமாதோ. எல்லாம் உள்ள பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் அமர்ந்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் எம்பெருமான் நம்பி ஆரூரர் எம்பெருமான் களரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் இரண்டு பெருமக்களுடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, ஆடி சுவாதி என்று இரண்டு பெருமக்களும் பெருமானுடைய கைலை அணைந்த ஒரு பாங்கினை தெய்வ சேக்கடார் பெருமான் வெள்ளானை சருக்கத்திலே போற்றுகின்றார். கைலாயத்திலே அழைப்பு வந்தது ஒருவருக்கு மட்டுமே, நம்பிகளுக்கு மட்டும் அழைப்பு வந்தது. ஆனால் சென்றது இரண்டு பெருமக்கள். நம்பிகள் செல்லுவதற்கு முந்தைய நாளிலே நம்பிகளையே குருநாதராக கொண்ட பெருமள்ளை குறும்பநாயனார் நேற்றே திருக்கையிலை சென்றடைந்தார். நாளை நம்பிகள் செல்வார் என்பதை அறிந்த பெருமலை குறும்பநாயனார் தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக முந்தைய நாளே பெருமான் திருவடி அடைய பெற்ற ஒரு பெருமையுடையவர். ஆடி சுவாதி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் அதே போல சேரமான் பெருமான் நாயனார் இரண்டு பெருமக்களும் வெள்ளை யானையின் மீதும் வெள்ளை குதிரையின் மீதும் சென்று பெருமான் திருக்கையிலை அணைந்ததை நம்ம வெள்ளானை சருக்கத்திலே அறிய முடிகின்றது. இறைவன் ஒருவர் மட்டும்தான் அழைத்தது. இரண்டு பெருமக்களும் மூன்று பேரும் சேர்ந்து ஒருவர் முந்தைய நாள் இருவர் சுவாதி நட்சத்திரத்தை என்று சொல்லி மூன்று பெருமக்களும் கையிலை அடைந்த ஒரு பெருமையுண்டு. நம்பிகளுடைய வரலாற்றை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் 5 சரிதங்களிலே போற்றுகின்றார். முதலிலே திருமலை சருக்கம். திருமலை சிறப்பிலே அவர் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்த பொழுது அங்கு பெருமானுக்கு பூவும் நீரும் அணைந்திருந்த ஒரு பாங்கினை நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அங்கு போற்றுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனால் அங்கிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நம்ம திருமலை சிறப்பில் பார்க்கணும். அதே மாதிரி தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அவர் அவதரித்தது, நரசிங்க முனைய நாயனாரால் வளர்க்க பெற்றது, பரவினாச்சியருடைய திருமணம் நடைபெற்றது, திருத்தொண்ட தொகை நமக்கு பாடியது. இந்த நிகழ்வெல்லாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே போற்றியிருக்கிறார். ஏயர்கோன் கழிக்காம நாயனார் புராணத்திலே அவர் சங்கிலி நாச்சியாருடைய திருமணம், அதனால் 2 கண்ணும் இழந்தது. ஒரு கண் காஞ்சிபுரத்திலே பெற்றது, இன்னொரு கண் திருவாரூரிலே பெற்றது. பரவினாச்சியருடைய இல்லத்துக்கு இறைவன் தூது சென்றது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏயர்கோன் அளிக்காம நாயனார் புராணத்திலே அறிய முடிகிறது. சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்திலே களரிற்றறிவார் புராணத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் இங்கு வந்து நம்பிகளோடு நட்பு கொண்டு அவரை அழைத்து கொண்டு இங்கு பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மலைநாடு செல்லக்கூடிய பாங்கினை, மலைநாட்டிலே இருந்து மீண்டும் அவர் திருவாரூர் பெருமானை நினைந்து மீண்டும் திருவாரூருக்கு வந்து அணைகின்றார். அதற்கு பிறகு இறைவனுடைய திருவருள் கூட்ட, பெருமானுடைய திருவருள் கூட்ட களரிற்றறிவாரை அவரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செல்லுகின்றார். அங்கிருந்து அப்படியே வெள்ளை யானையின் மீது கையிலே செல்லக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு வந்து வெள்ளானை சருக்கத்தில் வைத்து போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நமக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது, என்னவனாம் அறநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன்
திருநாவலூர்கோன் அன்னவனாமாரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானு கண்பர் ஆவார் என்று சொல்லி நம்பிகளை பற்றியும், அதே மாதிரி கார்கொண்ட கொடைகளரில் அறிவார்க்கு மடியேன் என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனாருடைய ஒரு சரிதத்திலே அவரை பற்றியும் சொல்றார். ரெண்டு பெருமக்களையும் கார்கொண்ட கொடைகளரை தெரிவார், கொடுப்பதிலே மேகத்தை விட சிறந்த கொடைத்தன்மையுடையவர் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். இதிலே நமக்கு திருமலை சிறப்பிலே நம்முடைய வகைநூல் ஆசிரியர் வெள்ளானை சருக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஞான ஆரூரரை சேரரை அல்லது நாம் அறியோம் மாணவ யாக்கையுடும் புக்கவரை வளரொழிப்போன் வானவராலும் வருவர்க்கு அரிய வடகையிலை கோணவன் கோயில் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே. இந்த மாணவ யாக்கையோடு மனித யாக்கையோடு உடம்போடு ஞான ஆரூரும் சேரமான் பெருமான் நாயனாரும் அங்கு வடகையிலை என்று சொல்லக்கூடிய தேவர்களும் செல்லுவதற்கு அரிய அந்த வடகையிலை சென்று சேர்ந்தார்கள். அந்த பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே என்று சொல்லி சிவகணங்களோடு சேர்ந்து இரண்டு பெருமக்களும் சேர்ந்தார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த வகை நூலாசிரியர் நமக்கு அருளுகின்றார். நம்முடைய திருமலை சிறப்பிலே நம்முடைய நம்பிகள் முதல்ல அவருடைய வாழ்வு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா திருமலை சிறப்பிலிருந்து தான். திருமலையிலே நம்முடைய உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு பெரிய பேரொளி ஒன்று அந்த வானத்திலே தோன்றுகிறது. அங்கன் ஓரொளி 1000 ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தார் எல்லாம் இங்கு என்கொள் அதிசயம் என்றார்கள். அப்படின்னா ஒரு பெரிய ஒளி, இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு ஒளி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒளி வானத்திலே தோன்றி வருகிறது. அந்த ஒளியை பார்த்து கூட இருந்த சீடர்கள் எல்லாம் உபமன்ய முனிவரிடத்தில் கேட்கிறார்கள். உபமன்ய முனிவர் யார் என்று சொன்னால், உபமன்ய முனிவர் வியாக்கரபாதருடைய மகனார். தில்லையம்பதியிலே பெருமானுடைய அருள் நடனத்தை கண்டு கழித்ததிலே வியாக்கரபாதர் பதஞ்சலி என்று சொல்லுவார்கள். அதில் வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவருடைய மகனார் தான் நமக்கு நம்முடைய உபமன்ய முனிவர். அவர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கே திருவடி தீட்சை செய்தவர் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். யாதவன் துவரைக்கு எறை ஆகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் போதநாயகன் பொறுவரும் தொண்டனுக்கு அதியந்தம் இளாமை அடைந்தவன் என்று சொல்லி போற்றுகின்றார். யாதவர் குலத்திலே தோன்றிய நிறைய தவங்கள் செய்த கண்ணனுக்கே அவர் திருவடி தீட்சை செய்தவர் என்று சொன்னால் எவ்வளவு பெரியவராக இருப்பார். அப்படிப்பட்ட உபமன்ய முனிவர், கண்ணனுக்கே திருவடி தீட்சை செய்து வைத்த உபமன்ய முனிவர் சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு ஒளி நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை, இது என்ன அதிசயம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை நினைக்கிறார். அவருக்கும் தெரியல, பெருமான் திருவடியை நினைந்து அப்படியே தியானிக்கின்ற பொழுது வருவது சுந்தரன் என்று சொல்லி, வருவது தென்திசை வந்த நாவலர்கோன் புகழ் வன்தொண்டன் எந்தையார் அருளால் அணைவான் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து அதற்கு பிறகு தன்னுடைய திருக்கரங்களை மேலே கைகளை எல்லாம் சிறமேல் குவித்து கொண்டு அப்படியே கண்களிலே நீர் பொலிந்து மேனியெல்லாம் நனைந்து கொண்டு வணங்கி கொண்டே செல்லுகிறார். அந்த திசையை நோக்கி வணங்கி கொண்டே செல்லுகிறார். அப்பதான் கூட இருந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சா எகுதியன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சிவபெருமானை தவிர நீங்க யாரையும் வணங்க மாட்டீர்கள், இப்ப அந்த ஒளியை பார்த்து வணங்குவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் அப்பதான் நம்முடைய உபமன்ய முனிவர் சொல்லுகிறார், தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி ஆரோரன் நாம் தொழும் தன்மையன் என்று சொல்லுகிறார். சிவபெருமானை எப்படி உள்ளுக்குள்ள வச்சிருப்பார்னா, உள்ளே அப்படியே உள்ளத்திலே வைத்து வருடி கொண்டிருப்பாரா சுந்தரர். அதான் சொல்ற, தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி ஆரோரன், அவருடைய திருநாமம் நம்பி ஆரோரன், நாம் எல்லோரும் வணங்கக்கூடிய தன்மையுடையவர் என்று சொல்லி யார் சொல்றார்? முனிவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். உபமன்ய முனிவர் எல்லாம் துறந்த உபமன்ய முனிவர் அவரே சொல்றார், நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய தன்மையுடையவர் அந்த நம்பி ஆரூரன் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க, அப்படின்னா அந்த வென்ற பேருடையாசை விழுத்தவம் நன்று கேட்க விரும்பும் நசையினோம் என்று இன்று எமக்கு உரை செய்தார்கள் என்று சொல்லி, அப்படின்னா அவர் செய்த தவம் என்ன, நாங்கள் அதை கேட்க விரும்புகின்றோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நம்பிகள் அங்கு என்ன பணி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருள் ஆகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்து அணைவான் உலன் என்று சொல்லி அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான்
அப்படி சொல்லி அதற்கு பிறகு அங்கு 2 பெண்கள் உமையம்மைக்கு சேடியர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய பெயர் கமலினி அணிந்தது என்று சொல்லி அதையும் சொல்லி அதற்கு பிறகு அவர் அங்க மலர் பறிக்கின்ற பொழுது அந்த 2 பெண்களை கண்ணுற்றது. அந்த 2 பெண்களை அப்படியே திரும்பி பார்க்கிறார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்கல. அதான் ஏன் பார்த்தார் அப்படிங்கிறதுக்கும் சேக்கிழார் பெருமான் அங்கேயே சொல்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி சொன்னார். ஏன் பார்த்தார் அப்படின்னு சொன்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, இந்த தென்திசை நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, இதுதான் சூக்குமமான காரணம். அந்த பெண்களை பார்த்தது, அது என்ன சொல்றாருன்னா, போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட என்று சொல்லி சொல்றார். அந்த மனதை போக்கியது சிவபெருமானே தான். ஏன்னா மேல இருக்கக்கூடிய ஒருத்தரை கீழே மண்ணுலகத்துக்கு அனுப்புறதுன்னு ஏதோ ஒரு காரணம் வேணும். அதனால இறைவனே அதை செய்தார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் எல்லாரும் அப்படி அந்த 2 பெண்களை பார்த்து அதற்கு பிறகு எப்பொழுதும் போல இறைவனிடத்தில் சென்று அவர் அந்த மலர் மாலை சாத்தி கொண்டு திருநீர் அணைந்து கொண்டு நிற்கின்ற பொழுது சாமி சொல்றாரா, ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை. நீ அந்த பெண்ணை 2 பேர்த்தை பார்த்துட்ட சாமி, தென் புவி மீது தோன்றி அம்மெள்ளியலாருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய் அப்படின்னு. அந்த 2 பெண்கள் நீ பார்த்துட்ட, அதனால தென் திசையில போய் அந்த 2 பெண்களோடு நீயே அங்கு அந்த தென் திசையில அவதரித்து அந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டு காதல் இன்பம் கலந்து அதற்கு பின்பு நீ இங்கு அணைவாய் என்று சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் ரொம்ப வருந்தரர். இந்த மாதிரி ஒரு திருவடி கிடைச்சு போறமே பெருமானே, உங்களை விட்டு என்னால இருக்க முடியுமா என்று சொல்லி அப்படியே அழுகிறார். கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வலி ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள. இந்த மண்ணுலகம் எப்படிப்பட்டதுன்னா மயக்கத்தை செய்யக்கூடியது. அசுத்தமாயனுடைய காரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் மயக்குவது, பொருளல்லவற்றை பொருளாக காட்டுவது, பொருளை எல்லாம் பொருளற்றதாக காட்டுவது, மயங்கி மயங்கி அறியக்கூடிய இந்த உலகம். அதனால மையல் மானுடமாய் மயங்குவலி, வேறொரு பெண்ணிடத்தில் என் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அங்கு வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அவர் இந்த மண்ணுலகத்திலே திருநாவலூரில் அவதரிக்கிறார். நல்ல ஒரு சுவாச்சரியர் குடும்பத்திலே சடையநாயனாருக்கும் இசைஞானி பிராட்டியருக்கும் திருமகனாக அங்கு அவதரிக்கிறார். இந்த மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்வால் தீது அகன்று உலகம் உய்யத்திரு அவதாரம் செய்தார். அவருடைய அவதாரம் என்னன்னா, தீமைகள் நீங்கிட சொல்றார். என்ன தீமை? இந்த உலகத்துல திருத்தொண்ட தொகை என்று இல்லாதிருந்த ஒரு தீமை இவர் வந்ததுக்கு பிறகுதான் நீங்கிட்டு. அது வரைக்கும் திருத்தொண்ட தொகை கிடையாது. அந்த திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காகத்தான் அவருடைய அவதாரமே. ஞாழமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலமிடமும் உணர்வறியார்தாம் அடியாருடன் நாம் உலது என்றால் ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் விரல்மிண்ட நாயனார் குணத்தில் சொல்றார். இந்த உலகம் உய்ய, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்வடைய, சைவ நெறியினுடைய சீலம் உய்ய, சைவ நெறிக்கு என்று சொல்லி ஒரு ஒழுக்கம், அது அடியார் வழிபாடு, அது உய்வதற்காக அவர் அவதரித்தார். நம்முடைய திருத்தொண்ட தொகை பாடினார் நம்பிகள் என்று சொல்லி. அப்ப அவர் அந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு முன்பாக இறைவனை புறகு என்று சொல்லுகின்ற பொழுது அப்பதான் ஆரூர் பெருமான் சொன்னாராம், அடியாருடன் நாம் உலது என்று சொல்லி, ஆரூர் பெருமானே நான் அடியார் கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் கேட்கிறார், அப்படின்னா அந்த அடியாருடைய பெருமையை என்ன என்று சொல்லுவது, அறிந்தார் யார் என்று சொல்லி கேட்கிறார். இதெல்லாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நமக்கு பறவையார் திருமணம் இதெல்லாம் ஒருவாறு நம்ம தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சிந்திக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லி இப்ப நம்பிகள் இந்த மண்ணுலகத்துல அவதரித்தாச்சு. அப்படி நம்பிகள் மண்ணுலகத்தில் அவதரித்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளார் திருமணத்தை ஆட்கொண்டு அதற்கு பிறகு அவர் பெருமானுடைய திருவருளாலே தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். இறைவர் ஆட்கொண்ட பொழுதே நம்பிகளிடத்தில் கேட்கிறார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும், அதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லி இறைவன் அவரை ஆட்கொண்டு தமிழால் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவரும் பாடுகிறார். இப்படி பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த
நம்முடைய மலைநாட்டிலே அதாவது களரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் அவதரித்தது மலைநாட்டிலே. சேரமான் பெருமான் நாயனாரை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் கார்கொண்ட கொடை களரிற்றறிவார்க்கு மடியேன் என்று சொல்லுவார். கொடுப்பதிலே மேகத்தை விட சிறந்த ஒரு பண்பாளர் நம்முடைய களரிற்றறிவார் என்று சொல்லி அங்கு போற்றுவார். அப்படி களரிற்றறிவாருடைய சரிதத்திலே வகைநூல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, மன்னர் பிரான் எதிர்வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தன்னர் பிராந்தவர் போல வருதலும் தான் வணங்க என்னர் பிரான் அடிவண்ணான் என அடிச்சேரன் என்னும் தென்னர் பிரான் களலிற்று அறிவான் எனும் சேரலனே. அதாவது மன்னன் பட்டத்து யானையிலே வலம் வருகின்ற பொழுது வழியிலே ஒரு வண்ணான் அவனுடைய திருமேனியிலே அந்த உவர்மண் பட்டு காய்ந்த மலையில் நனைந்து காய்ந்த ஒரு காட்சி அடியாரை போல தெரிய அவர் அந்த யானையிலிருந்து கீழே இறங்கி அவரை வணங்கினார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட களரிற்றறிவார் எனும் சேரன் என்று சொல்லி இந்த வகை நூலாசிரியர் போற்றுகின்றார். அது நம்ம அந்த சரிதத்தில் நம்ம விரிவாக சிந்திக்கலாம். இப்போ சேரமான் பெருமான் நாயனாருடைய திருச்சரிதத்தை சேக்கிழார் பெருமான் 175 பாடல்களிலே போற்றுகின்றார். அதுல சேரமான் பெருமான் நாயனாரை மற்றும் பேசியது 45 பாடல்கள் தான். மீதி இருக்கக்கூடிய 130 பாடல்களுமே 2 பெருமக்களையும் சேர்த்தே பாடியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதற்கு பிறகு வெள்ளானை சருக்கத்திலையும் போற்றியிருக்கிறார். நம்ம திருவருள் நமக்கு துணை செய்கின்ற அளவிலே, கூட்டுவித்த அளவிலே நம்ம இந்த சேரமான் பெருமான் நாயனுடைய சரீரத்தை நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி, அவர் அவதரித்தது அதாவது கொடுங்கலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகோதை என்று சொல்லக்கூடியது தலம். அவர் வழிபாடு செய்த தலம் அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அந்த அஞ்சைக்களத்தில் இருந்து தான் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் வெள்ளை யானையின் மீதும் வெள்ளை குதிரையின் மீதும், சுந்தரர் வெள்ளை யானையின் மீதும் நம்முடைய சேரர் வெள்ளை குதிரையின் மீதும் சென்று பெருமான் திரு கையிலையை அணைந்தது அஞ்சைக்களத்தில் இருந்துதான். அஞ்சைக்களத்திலே வருடா வருடம் நம்முடைய கோவை சேக்கிழார் திருக்கூட்டத்தின் சார்பாக 90 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பொழுது அந்த குருபூசை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பல்வேறு பெரியவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே நிறைய நிதிகள் எல்லாம் கொடுத்து, ஆதரவுகள் கொடுத்து, பெரியவர்களுடைய ஒரு பெருமுயற்சியினாலே அந்த குருபூசை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சேரமான் பெருமான் நாயனாரை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னா, சேரர் குலமும் உலகும் செய் பெருதவத்தால் அரண் அருளால் பிறந்தார் பெருமா கோதையார் என்று சொல்றார். அதாவது சேரர் குலம், அந்த சேரர் குலமும் உலகமும் செய்த ஒரு பெரும் தவத்தினாலே பெருமானுடைய திருவருளால் பிறந்தவர் பெருமா கோதையார். அப்படி அவர் பெருமா கோதையார் தான் அவருடைய பெயர். அதற்கு பிறகு களரிற்றறிவார், அதற்கு பிறகு சேரமான் பெருமான் நாயனார், இப்படி 3 திருநாமத்தை உடையவர் நம்முடைய நாயனார். அவர் சின்ன வயசுலேயே அரச குடும்பத்திலே பிறந்தவர். அவர் சின்ன வயசுலேயே இந்த உலகம் இயல்பெல்லாம் நிலையற்றது என்று சொல்லி தெரிஞ்சுக்கிறார். அப்ப என்ன நிலையானது? பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் நிலையானது என்று சொல்லி உணர்ந்தவர் நம்முடைய நாயனார் சேரமான் பெருமான் நாயனார். சேக்கிழார் பெருமான் சொல்றார், உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி இல்லை என்று உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்தமைத்து அப்படி உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். இதெல்லாம் ஒன்றும் உறுதியான பொருள் கிடையாது என்று சொல்லி, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றின் விடிவதற்கு முன்பாக எழுந்து குளத்திலே மூழ்கி பிறகு திருநீற்றிலே மூழ்குவார். அப்படின்னா திருநீர் உடம்பு முழுக்க பூசிக்கொள்ளுவார் நாயனார். அப்படி அதற்கு பிறகு நந்தவனத்திலே சென்று பணி செய்வார். நந்தவனத்திலே பணி செய்து அங்க இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து கொண்டு போய் நம்முடைய அஞ்சைக்களத்து பெருமானுக்கு சாற்றுவார் என்று சொல்லுகிறார். அப்படி நீண்ட நாட்கள் அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார். பெருமானுக்கு அவர் ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தாலும் அவர் ஒரு நந்தவனத்திலே சென்று பணி செய்திருக்கிறார், ஆலயத்திலே பணி செய்திருக்கிறார். இப்படி எல்லாம் பணி செய்வதிலே மிகச்சிறந்த ஒரு நாயனார் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். அந்த காலத்திலே சேர நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் செங்கோல் பொறையன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர். அந்த செங்கோல் பொறையன் வயது மூப்பின் காரணமாக பெருமான் திருவடி அடைந்து விடுகிறான். சேர அரசர் செங்கோல் பொறையன் தாரின் மலைந்த உயர்த்தரசன் தரணி நீத்து தவம் சார்ந்தான் என்று சொல்றார். அப்படியே அந்த
தரணி நீத்து தவம் சார்ந்தான் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த அரசன் திருவடி அடைகின்ற பொழுது அப்ப இவருடைய அந்த வாரிசு அடிப்படையில் இவருக்கு அந்த அரச உரிமை வருகின்றது. அப்படி அந்த அரச உரிமை வருகின்ற பொழுது அவர் என்ன நினைக்கிறார்னா, அரசனாக சென்று விட்டோம் என்று சொன்னால் பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு நின்று போயிடும். அதனால பெருமானிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, நான் இறை தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அரச பதவி ஏற்றுக்கொண்டாலும் நான் பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருப்பேன். அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கிற பொழுது உலக உயிர்கள் ஏதாவது ஒரு துன்பம் என்று மனதிலே நினைத்தால் அதை நான் அறியக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டி பெறுகிறார். அதுதான் கலரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படி கலரிற்ற அறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அதை பெருமானிடத்தில் வேண்டி பெறுகிறார். அப்படி வேண்டி பெற்றதற்கு பிறகு அவர் அரசுரிமை ஏற்கின்றார். அரசுரிமையை ஏற்று பட்டத்து யானையிலே அவர் நகர்வலம் வருகின்றார். அப்படி பட்டத்து யானையின் மீது ஏறி நகர்வலம் வருகின்ற பொழுது அவர் திருவேடத்தின் மீது மிகுந்த அன்புடையவர். ஒரு ஊர் வண்ணான் அவர் மேனையிலே ஓர்மன் பட்டு அது மலையிலே நனைந்து வெயிலில் காய்ந்த அந்த ஒரு காட்சி எப்படி இருக்குதுன்னா, உடம்பு போனா வெள்ளை வெள்ளை ஏறின ஒரு படர்ந்த ஒரு கோலம், பார்க்கிறதுக்கு திருநீர் பூசி ஒரு கோலம் தெரிகிறது. அதிலே சேரமான் பெருமான் நாயனர் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், யானை மேல வர்ற தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு சிவனடியார் வருகிறார்கள் என்று சொல்லி யானையின் மீது இருந்து கீழே இறங்கி அந்த வண்ணானை சென்று அப்படி பணிந்து நிற்கிறார். அப்படி பணிந்து நின்ற உடனே அந்த வண்ணான், யாரென்று என்னை கொண்டது சாமி, நான் ஒரு வண்ணானுங்க சாமி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, நீ ஒன்னும் வருத்தப்படாத, நீ அந்த திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருந்தாய். அப்ப திருநீற்று வேடத்தை நினைக்கிறதே ஒரு புண்ணியமாக கருதியவர்கள் நம்முடைய அருளாளர். அந்த பாடல சொல்றார், சேரர் பெருமான் தொலை கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு, அடிச்சேரன் அடியேன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகமன ஒளிந்தார் என்று சொல்லி நமக்கு அந்த இடத்திலே போற்றுகின்றார். அப்படின்னா அதாவது உன்னை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ வருந்த வேண்டாம், திருநீற்று வேடத்தை நினைப்பதற்கு நீ ஒரு கருவியாக இருந்தாய் என்று சொல்லி அவரை வணங்கி அனுப்புகிறார். ஏன்னா முதல்ல தெரியாம வணங்கினாரு, இப்ப அடியார் இல்லைன்னு தெரிந்ததுக்கு பிறகும் கூட அவர் அந்த அன்போடு திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்தாய் என்று சொல்லி அவர் அப்படி தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். இப்படி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது, அப்ப அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சின்ன வயசுலேயே அவர் என்ன உணர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால், இந்த அரசின் மூலமாக வரக்கூடிய பயனும் தவமும், அதே மாதிரி நாம் தேடக்கூடிய பொருள், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரும் துணை கிடையாது. நமக்கு துணை என்னன்னா, தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆடும் கலலே அந்த கூத்த பெருமானுடைய திருவடிதான் நமக்கு துணை என்று சொல்லி அவர் அறிந்து கொள்ளுகிறார். அதனால தினசரி அந்த தூக்கிய திருவடியை அர்ச்சனை செய்து கொண்டு பெருமானை வழிபாடு செய்கிறார். சொல்றார், நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடும் கலலே எனத் தெளிந்த அறிவால் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பினில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரகுழப் பெருமாள். அதாவது நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும், அது தேடும் பொருளும் பெருந்துணையும் என்னன்னா, நமக்கு தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே என அறிந்த ஒரு அறிவு அவருக்கு இருந்தது. அதனால தினசரி அந்த திருவடியை வணங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்வார், அதாவது அவருக்கு சின்ன வயசுலேயே அந்த ஆகம உணர்வுகள் எல்லாம் அவர் நினைவுக்கு வந்தார். முந்தையறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்ப அவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்னா, அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடுங்கலே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அதாவது என்ன சொல்றார், அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலையே என்று சொல்லி உணர்ந்தவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். இவரும் அதே மாதிரிதான், எல்லா பெருந்துணையும் சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே என்று தெரிந்த அன்புடையவராக அந்த திருவடியை வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படி வணங்கி கொண்டு தினசரி கூத்த பெருமானுடைய திருவடியை அவர் வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்முடைய மதுரையம்பதியிலே சுக்கநாத பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பானபத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரடியார். அவர் நன்கு இசையோடு பாடக்கூடிய ஒரு ஆற்றலுடையவர்.
அவர் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறார். அப்படி வறுமையில் இருக்கின்ற பொழுது பானபத்திரர் பெருமானிடத்திலே பொருள் வேண்டி விண்ணப்பம் செய்கின்ற பொழுது பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் இல்லாத செல்வம் ஒன்றும் கிடையாது. ஆனா தன்னுடைய அடியார்கள்ட்ட தான் அவர் வாங்கணும் என்று சொல்லி அங்கிருந்து சேரமான் பெருமான் நாயனாருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இந்த திருமுக பாசுரம் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த திருமுக பாசுரத்துல அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, மதிமொழி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம்பயில் ஒளில் ஆலவாயில் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன்மு படியன பாவலர்க்கு ஒருமையில் உரிமையில் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குழவிய குடைக்கீழ் செருமா கொய்க்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னா, உன்னை மாதிரியே என் மேல் அன்புடையவன் பானபத்திரன். யாரு அந்த ஒரு கடிதம் எப்படி எழுதுறதுங்கிறது அதில் சொல்றாரு பாருங்க. அதாவது மதிமொழி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரைச்சிறகு அன்னம்பயில் குழல் ஆலவாயில் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம்னார். அந்த மதுரையம்பதில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானாகி நான் எழுதி கொள்ளுவது யாருக்கு அப்படிங்கிறத சொல்றார். பருவக்கொன்மு படியன பாவலருக்கு, அந்த சேரமான் பெருமான் நாயனருக்கு எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, பண்பாள் யாழ்வையில் பானபத்திரன், அந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடிய பானபத்திரன் உன்னை போல என்னிடத்தில் அவனும் அன்பு கொண்டவன், அவனுக்கு தேவையான பொருள் மான் பொருள் அப்படின்னா நல்ல வழியிலே தேடிய பொருளா இருக்கணும், நல்ல பொருளா இருக்கணும், அவனுடைய தகுதிக்கு ஏற்ற பொருளாக கொடுத்து நீ அனுப்பிவிடு, அங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மலைநாடு வருகின்றார் பானபத்திரர். அப்படி மலைநாடு வருகின்ற பொழுது அவர் வருகிறார், பெருமான் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட உடனேயே அந்த பானபத்திரரை பார்த்த உடனேயே அப்படியே தலைமேல் கொண்டு கைகளை தலைமேல் கொண்டு கிளர்ந்த பேரன்பால் நாட்டம் பொழி நீர் வழிந்திலி, அப்படியே கண்ணில தண்ணீர் வடிகிறது. என இறைவனே நமக்கு ஒரு கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அப்படியே நடுக்கம் மிக எய்தி ஓட்டத்தன்வான் மாளிகையின் புறத்தில் உருகும் சிந்தையுடன் பாட்டின் தலைமை பாணனார் பாதம் பலகால் பணிகின்றார். அப்படியே பானபத்திரருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார் அரசர் சேரர். அப்படி வணங்கி கொண்டு அவரை முடிமேல் கொண்டு கூத்தாடி மொழியும் குளறி அப்படியே கண்ணில நீர் வருகிறது. கொடியார் மார்பில் பிறந்து விழ பூமி மேல் பலகால் விழுந்து எழுந்தார். அந்த மகிழ்ச்சியில பூமி மேல பலமுறை கீழே விழுந்து எழுந்து அப்படியே வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய பண்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். யானை குதிரை முதல எல்லாத்தையும் கொடுக்கிறார். அரசாட்சி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வந்த சேரமான் பெருமானிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, சாமி இத்தனையெல்லாம் எனக்கு வேண்டாங்க சாமி, எனக்கு சாமி என்ன சொன்னாரோ அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் சொல்றார். பேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள பிஞ்சகனார் ஆணை அரசும் அரசுறுப்பால் கை கொண்டருளும் என இறைஞ்ச இறைவர் ஆணை மறுப்பதற்கஞ்சு இசைந்தார் நிகழ்வேந்தர் என்று சொல்லி, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, என்னுடைய தகுதிக்கு எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இது யாருடைய ஆணை? பிஞ்சகனார் ஆணை, பெருமானுடைய ஆணைய மீறக்கூடாது என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது சேரமான் பெருமான் நாயனாரும் அப்ப இறைவனுடைய ஆணையை மீறக்கூடாது என்று சொல்லி அவரும் அந்த அரசாட்சியில மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி அவரை அனுப்பி வைத்து அதற்கு பிறகு அவர் எப்பொழுதும் போல பூசை செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் சேரமான் பெருமாள் நாயனார் பூசை செய்கின்ற பொழுது பெருமானுடைய திருச்சிலம்பு ஓசை கேட்கும் தினசரி. அப்ப அந்த திருச்சிலம்பு ஓசை கேட்டாதான் அவர் பூசை முடிப்பார். ஒரு நாள் அந்த ஓசை கேட்கல. அப்படி ஒரு நாள் அந்த ஓசை கேட்காதனால அவர் என்ன செய்தார் அப்படின்னா, நம்ம ஏதோ பூசையில பிழை செய்து விட்டோம் என்று சொல்லி, இதற்கு மேல இந்த உடம்பால் அடையக்கூடிய இன்பம் என்ன இருக்கு, அதனால இந்த உடம்பு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய நெஞ்சிலே நாட்டுகின்ற பொழுது பெருமான் திருச்சிலம்போசை வேகமாக இசைப்பித்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் நமக்கு அருளுகின்றார். பூசையை கடிது முடித்து அடியேன் என்னோ விளைத்தது என பொறுமை ஆசையுடம்பால் மற்ற இனி வேறு அடையும் இன்பம் யாது என்று தேசின் விளங்கும் உடைவாளை உருவித்திரு மார்பினில் நாட்ட ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் போற்றுகின்றார். வேகமா சிலம்போசை கேட்டுச்சான். ஏன்னா தன்னுடைய திருமார்பிலே தன்னுடைய உடைவாளை எடுத்து வச்சிட்டார்.
அதனால சுவாமி வேகமா அதை சொல்றார், ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தார் என்று சொல்றார். அப்படி அந்த ஓசை கேட்டதற்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய முயற்சியை கைவிட்டு இருக்கிறார். அப்பதான் சாமி சொன்னாராம், அசரீரியாக சொல்றார், திருச்சிற்றம்பலத்தில் நான் மன்றிலே அங்க சிதம்பரத்திலே மன்றிலே நம்முடைய கூத்தாடல் கண்டு வணங்கி வன்தொண்டன் என்று சொல்லி ஒருவன், அதாவது ஒன்றிய உணர்வினாலே என்னை பதிகம் பாடிக்கொண்டிருந்தான், அதை கேட்டு நான் வருவதற்கு காலதாமதம் ஆயிற்று என்று சொல்றார். இறைவனே சொல்றார், மன்றினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வன் தொண்டர் ஒன்று உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் என்றார். அவரை நினைப்பிப்பார் அப்படின்னார். ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னா, சாமி அவரை நினைப்பிப்பார். யார? சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சாமி நினைக்கணும். சாமி அவருக்கு அருள் செய்யறாரு. ரெண்டு பேர்த்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சிலம்போஸ் அன்னைக்கு கேட்கல. ஆமா, அப்ப இதை கேட்ட உடனே பெருமானுடைய அந்த ஒரு அசரீரை கேட்ட உடனே இவர் நினைக்கிறார், சேரமான் பெருமான் நாயனர், என்னே அடியாருக்கு இவர் அருளும் கருணை இருந்தவாறு. சாமி இப்படியெல்லாம் கூட கருணை செய்வாரா? அவர் பாடினாரா? இவர் அங்கே இருந்து கேட்டு அப்படியே வரதுக்கு மறந்துட்டாரா? இப்படி எல்லாம் சொல்றாரே என்று சொல்லி பொன்னேர் சடையார் திருநடம் செய் புலியூர் பொன்னம்பலம் இறைஞ்சி சாமி அந்த திருக்கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலத்தை சென்று வணங்கி, தன்னேரில்லா வன்தொண்டர் தம்மையும் காண்பன் என விரும்பி, தன்னேரில்லா வன்தொண்டன், அவருக்கு இணையா இன்னொருத்தர் சொல்லவே முடியாது, அந்த வன்தொண்டனையும் நான் காண்பன் என்று சொல்லி விரும்பி நல்நீர் நாட்டு செயல் நயந்தார் நாமச்சேரர் சேரமானார் என்று சொல்லி அங்கிருந்து அப்படியே அவர் அங்கு அந்த நீர்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்திற்கு வருகிறார். அப்படி சிதம்பரத்திற்கு பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கதான் அவர் சிதம்பரத்துல தான் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனர் பொன்வண்ண தந்தாதி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகிறார். பொன்வண்ண தந்தாதி திருப்பதிகம் அருமையான ஒரு திருப்பதிகம். இறைவனுடைய அந்த ஒரு, அதாவது இறைவன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் அந்த இறைவனிடத்திலே கலந்து நிற்பது போல அந்த பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் என்று சொல்லி, அதே மாதிரி மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீல் சடை வெள்ளி குன்றம் என்று சொல்லி அந்த திருப்பாடலிலே இறைவனிடத்தில் அன்பு கொண்ட ஒரு பெண், அதாவது அவனிடத்திலே காதல் கொண்டது போல அமையப்பெற்ற ஒரு திருப்பதிகத்தை அங்கே பாடி அருளுகின்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் திருவாரூர் செல்லுகிறார். தில்லையில் கூத்த பெருமான், அதாவது தில்லையம்பதியில அவர் அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது திருச்சிலம்பு ஓசை கேட்கிறது. அது ரொம்ப, அதாவது இறைவன் திருச்சிலம்பு ஓசை கேட்டது ரெண்டு பெருமக்கள், ஒன்று நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார், இன்னொன்று வாதவூரடிகளுக்கு கேட்டதாக சொல்வாங்க. வந்தினிதருளி வாதவூரில் வந்தினிதருளி பாதச்சிலம்புலி காட்டிய பரிசம் என்று சொல்லி போற்றுகின்றார். வாதவூரடிகளுக்கும் பெருமானுடைய திருச்சிலம்போசை கேட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இப்படி கூத்த பெருமானுடைய சிலம்பொலி கேட்டு அங்கிருந்து திருவாரூர் செல்லுகிறார். திருவாரூரில் அவர் நம்பிகளை சந்தித்து நம்பிகளை வணங்குவதற்காக செல்லுகிறார். அங்கு சென்று அப்படியே முதல்ல அவர் நம்பிகள் அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார். தேவாசிரியனை வணங்கி கொண்டு தேவாசிரியனை வணங்கி அங்கிருந்து அவர் நம்பிகளுடைய இல்லத்தை சென்று சேருகிறார். அங்க திருவாரூர்ல தான் நம்பியை சந்தித்து இரண்டு பெருமக்களும் செல்லுகின்ற பொழுது சேரமான் தோழர் என்று சொல்லி பலர் வரவும் மேன்மை நாமம் பெற்றார் என்று சொல்றார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி திருவாரூர்ல தான் தம்பிரான் தோழர் என்று சொல்லி ஒரு பெயர் அவருக்கு, சிவபெருமானுக்கு தோழர், இப்ப அரசராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாருக்கும் தோழர், அதான் ரெண்டு பேர்த்துக்கும் தோழர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் என்று சொல்லி, அப்படி ஒருவரில் ஒருவர் கலந்த உணர்வினால் இன்ப மொழி உரைத்து இன்ப வெள்ளத்தில் அலைந்தார்கள் என்று சொல்றார். அப்படியே ரெண்டு பேரும் அந்த இன்ப வெள்ளத்திலே அலைந்தார்கள். தேவாசினை இறைஞ்சி திரு மாளிகை வளங்கொண்டு நிலத்தில் விழுந்து கண்ணறிவி வேல இணைய தம்பெருமான் பாதமிறைஞ்சி ஏத்தினார்கள் என்று சொல்லி அப்படியே இல்லத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். சேரரை அரசர்க்கு அமைத்த சிறப்பின் மேல் அடியாருக்கு ஏற்றும்படியாக விரைவை பெருகும் அன்பினுடன் விரும்பும் அமுது சமைத்ததன் பின் புரசை கலிற்று சேரடனார் புடைசூழ்ந்து அவரோடு அமுது செய்ய பறவை பிறந்த திருவனைய பறவையார் அறிவித்தார் என்று சொல்லி பறவை நாச்சியார் இரண்டு பெருமக்களையும் நன்கு உபசரித்து அமுது செய்விக்கின்றார்கள். அங்கு அமுது அறிந்து விட்டு இரண்டு பெருமக்களும் அங்கிருந்து வழிபாடு செய்து கொண்டு
அவர்கள் தல வழிபாடு செய்கின்றார்கள். மதுரையம்பதி, திருமறைக்காடு, கோடியக்கரை என்று சொல்லி, குற்றாலம், நெய்வேலி, நெல்வேலி என்று சொல்லி, திருச்சுளியல், கேதீச்சரம், காளையார் கோயில், அதே மாதிரி திருப்புணவாயில் என்று சொல்லி பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் அவர் கோடியக்கரை செல்லுகின்றார்கள். இரண்டு பெருமக்களும் கோடியக்கரை செல்கின்ற பொழுது அப்படியே அந்த பெருமான் கடல் காற்று பற்று அப்படியே அந்த அரித்த ஒரு நிலையை நம்முடைய நம்பிகள் பார்த்து பாடுகிறார். அப்பதான் சொல்றார், கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரை கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரை மேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குளகரையே அடிகேல் யார் துணையாய் இருந்தீர் என்று சொல்லி அப்படியே இறைவனை பார்க்கின்ற பொழுது அந்த திருமேனை அரித்து இருக்கக்கூடிய ஒரு பாங்கினை பார்த்து நம்பிகள் பாடுகிறார். கொடியேன் கண்கள் கண்டன கோடி குளகரையே என்று சொல்லி அப்படி பெருமானை அவ்வளவு அன்போடு பார்த்து, நீங்க கொஞ்சம் ஊருக்குள்ள போயிருந்தா என்ன சாமி ஆயிரும் என்று சொல்லி கேட்பது போல் அந்த பதிகம் பாடி அப்படியே இரண்டு பெருமக்களும் அங்கிருந்து வழிபாடு செய்து கொண்டு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது கண்டியூர் பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். கண்டியூர் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கு பார்த்தா காவிரியிலே வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படியே வெள்ளம், மலை வெள்ளமும் சேர்ந்து கடல் வெள்ளம் போல அந்த காட்சி இருக்கிறது. அப்படியே வெள்ளப்பெருக்கெடுத்து காவிரி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அப்ப சேரமான் பெருமான் நாயனார் கேட்கிறார், ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் சொல்றார், பெருமான் அதாவது அங்க கடக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா ஓடம் போடுவதற்கு மேல தண்ணி போயிடுச்சு. இதுக்கு மேல ஓடம் போட முடியாது, எந்த காரணத்தை கொண்டு அந்த கரைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் கூட எப்படியாவது நம்பிகள் அழைத்து கொண்டு செல்லுவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு சேரர் கேட்கின்ற பொழுது இறைவனிடத்திலே நம்பிகள் விண்ணப்பம் வைக்கிறார். அங்கதான் அந்த திருப்பதிகம் பாடுகிறார். இங்கிருந்து இந்த கரையில் இருக்கிறார் இவர், இப்ப கண்டியூர்ல ஐயாற்று பெருமான் அந்த கரையில் இருக்கிறாரு, இங்கிருந்து பாடுகிறார். பரவும் பரிசு ஒன்று அறியே நான் பண்டே உன்னை பரவாதே, இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் யான், கரவில் அருவி கமுகுண்ண தென்கங்குலை கீழ் கருப்பாலை அரவந்தரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி ஓங்காரத்திலே அந்த பதிகம் முழுக்க பாடுகிறார். அப்படியே அந்த பதிகம் முழுக்க ஓங்காரத்திலே பாடி முடிக்கிறார். அங்கிருந்து பெருமானுக்கு அந்த ஒரு ஓசை கேட்கிறது. சாமி அங்கிருந்து ஒரு ஓலமிட்டாராம். அதை சேக்கட பெருமான் நமக்கு அருமையா சொல்றார். மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையொன்று எதிரலைக்க கதறி கடைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வால் சராசரங்களெல்லாம் கேட்க ஓலம் என்று நின்று மொழிந்தார், பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட என்று சொல்ற. அப்படியே ஓலம் அப்படின்னா சாமியே ஓலம் விட்ட. இங்க கன்றுக்குட்டி இந்த பக்கம் இருக்குதான் சுந்தரர், அந்த கரைக்கு அந்த பக்கம் தாய்ப்பசு இருக்குதான். இந்த கன்றுக்குட்டி இங்கிருந்து அம்மானு கத்துச்சான், தாய்ப்பசுவும் அங்கிருந்து கத்துச்சான். அப்படி கத்திய உடனே அப்படியே ஓடிட்டு இருந்த காவிரி அப்படியே நின்றது. அப்படியே நின்று நெறிகாட்டங்கிறார் சேக்கட பெருமான். பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட அப்படியே நின்றது. அப்படியே வந்த தண்ணி எல்லாம் மேல அப்படி ஏறி 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 இமயமலை போல இருக்கிறது. இப்ப அந்த காவிரியினுடைய உயரம், இந்த பக்கம் தண்ணியே இல்லை, அப்படியே நின்று விட்டது. பார்த்தா பருக்கை கற்களாக இருக்கிறது. நம்பிகள் அதில் இறங்கி போக முடியாது. அதனால பெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால் மணல் பரப்பி கொடுத்தார் என்று சொல்றார். அந்த மணலிலே இரண்டு பெருமக்களும் சென்று அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் அவர்கள் இந்த கரைக்கு வருகின்ற வரைக்கும் தண்ணீர் அப்படியே இருந்தது என்று சொல்றார். அதற்கு பிறகு எப்பொழுதும் போல தண்ணீர் அப்படி வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி சேக்கட பெருமான் நமக்கு போற்றுகிறார். அப்படி அதாவது கன்று போல, அதாவது சுந்தரர் கன்று போல, இறைவன் தாய்ப்பசு போல இங்கு வந்து அந்த ஓசை அதாவது ஓலம் என்று நின்று மொழிந்தார் என்று சொல்லி சேக்கட பெருமான் இங்கு போற்றுகிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டு இரண்டு பெருமக்களும் அப்படி கொங்கு நாட்டின் வழியாக இரண்டு பெருமக்களும் மலைநாடு செல்லுகின்றார்கள். மலைநாடு தான் முதல் முறை இப்ப போறார். நம்பிகள் வந்து அவர் கேட்கிறார், சேரமான் பெருமானாயனர், நீங்கள் எங்களுடைய மலைநாட்டுக்கு வந்து நாங்கள்லாம் உய்வடைய வேண்டும், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவரும் அதற்கு ஒத்துக்கொண்டு இரண்டு பெருமக்களும் மலைநாடு செல்லுகின்றார்கள். அப்படி மலைநாடு செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் இவரை பார்க்கிறார்கள், சுந்தரரை பார்க்கிறார்கள். நம்பி யாரோருடைய திருமேனி, அவ்வளவு ஒரு அழகு திருமேனி இல்லைங்களா. நம்பி அவர்
சுந்தரம் அப்படின்னாவே அழகு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நல்ல தோழர், நம்பெருமான் நமக்கு நம்பியவர் என்பார். எல்லாம் பேசிக்கிறாங்களாம், நம்ம சேரருக்கு நல்ல தோழர், சிவபெருமானுக்கே நல்ல தோழர் அவர், நம்பி இவர் பேர் என்று சொல்லி எல்லையில்லாத தவமும்பு என் செய்தோம் இவரை தொலை, இவரை வணங்குவதற்கு நாம் எல்லையில்லாத தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செல்வம் இனி என் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார். அந்த கேரளாவுக்கு பேரு சிலம்பு நாடுன்னு பேருங்க, மலைநாட்டுக்கு. ஏன்னா கண்ணகி வாழ்ந்த மண் அப்படிங்கிறதுனால அதுக்கு சிலம்பு நாடுன்னு ஒரு பெயர் உண்டு. செல்வம் இனியன் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன செல்வம் வேண்டி கிடக்குது நம்ம சிலம்பு நாட்டுக்கு? நம்பிகளே வந்தாச்சு, சுந்தரரையே நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், தம்பிரான் தோழர், நம்முடைய சேரனுக்கும் தோழர், அதனால அவரையே பார்த்தாச்சு. இனி என்ன நமக்கு இந்த சிலம்பு நாட்டுக்கு தேவை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர் என சொல்வார். நம்ம சேரமான் பெருமான் நாயனார் செய்த தொழிலப்பார், அவரையே இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், நம்பிகளையே இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அவர் செய்த தொழிலை பாரீர் என்று சொல்லி எல்லா மக்களும் பேசிக்கிறாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படி அதாவது மலைநாட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பேசுகிறார். சிவகுணிய உரையில் சொல்றார், ஈயால் அவருக்கு தோழர் அப்படின்னு, அந்த மலையாளத்துல ஈயால் அவருக்கு தோழர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்களாம். இவர் நம்ம சேரருக்கு தோழரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்களாம். இப்படி எல்லாம் அப்படி இரண்டு பேரும் செல்லுகின்றார்கள். நம்பிகளுடைய அந்த திருமணத்திற்கு கோலத்தோடு செல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்வார், நம்பிகளை கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களி கூற வந்த மனம் கண்டு பண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள், பண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருடைய அழகை போற்றுவார். இந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம், 2 கண்ணு போதாது, எண்ணில்லாத கண் வேணைவனை பார்ப்பதற்கு, கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார். பெண்களில் நம்ம எல்லா பெண்களை விட நல்ல புண்ணியம் செஞ்சவ யாருன்னா சடங்கவினுடைய பெண் தான். பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார், பண்களில் இனிய கீதம் ஆடுவார் பாடுவார்கள் என்று சொல்லி அந்த இடத்தை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்வார். இப்படி அந்த ஒரு நம் நம்பிகளுடைய ஒரு அழகு காட்சியை பார்த்து எல்லோரும் போற்றுகின்றார்கள். அப்படியே அரண்மனைக்கு செல்லுகிறார். அரண்மனையில் அவருக்கு அரச மரியாதை கிடைக்கிறது. அரச மரியாதைக்கு மேலான ஒரு அடியாருக்கு உண்டான ஒரு மரியாதை கிடைக்கிறது. அப்படியே 2 பெருமக்களும் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கின்றார்கள். இப்ப செல்லுகின்ற பொழுதுதான் முடிப்பது கங்கை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை நமக்கு பாடுகிறார். அப்படி பாடிக்கொண்டு மீண்டும் அவர் அந்த அரண்மனைக்கு வருகின்ற பொழுது கொஞ்ச நாள் இருக்கிறார். எப்பொழுதும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு எங்க போனாலும் ஆரூர் பெருமானுடைய நினைவு வந்துடும். ஆரூர் பெருமான் நினைவு வந்தாச்சு அப்படின்னா அவர் அங்க இருக்க மாட்டார், உடனே வந்துடுவார். அப்படி இங்கேயும் அந்த அரண்மனையில் இருக்கின்ற பொழுது அப்போதான் அந்த பதிகத்தை பாடுறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிரப்பனிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் வழனத்தனை ஆரூரானை மறக்கெடுமாமே. ஆரூர் பெருமானை மறந்து என்னால் இருக்க முடியாது, பிரிந்த என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அங்க அந்த அரண்மனையில் இருந்து பாடுகின்ற பொழுது அப்ப அவர் திருவாரூர் செல்லுவதற்கு தயாராகிறார். யாரு? நம்பி. அப்படி தயாராகின்ற பொழுதுதான் அப்படியே சேரமான் பெருமான் நாயனார் என்னை விட்டுட்டு நீங்க போறீங்களே, உங்களை பிரிஞ்ச என்னால எப்படி இருக்க முடியும் சொல்றாரு பாருங்க. இன்றுமது பிரிவாற்றேன் என் செய்கேன் யான் என்ன அவர் சொல்றாரு. இன்றுமது பிரிவாற்ற உன்னை பிரிஞ்ச நாள் இருக்க முடியாது, என்ன செய்வேன் என்று சொல்லி சேரர் கேட்கின்ற பொழுது சுந்தரர் சொல்றார், ஒன்று நீர் வருந்தாதே உமது பதியன்கண் இருந்து அரசாலும், உன்னுடைய பதியிலிருந்து நீ அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது மீண்டும் அவர் சொல்லுகிறார். யாரு? சேரமான் பெருமான் நாயனார் சொல்லுகிறார், பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர். பாரோடு விசும்பாட்சி, இந்த உலகத்தை இந்த மண்ணையும் விண்ணையும் நான் ஆட்சி செய்கின்ற பொழுது உன்னுடைய திருவடிதான் எனக்கு உயர்ந்தது, உன்னுடைய திருவடியை தலைமேற்கொண்டு பாரோடு விசும்பாட்சி எனக்கு உனது பாத மலர் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது மீண்டும் நம்பிகள் சொல்றாரு, நான் என்ன செய்ய முடியும், இன்னுயிருக்கு இன்னுயிராம் எழிலாரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வனேன் மறந்துரேன் மதியணிந்தார் இன்னருளால் அரசளிப்பீர் நீர் இருப்பீர் என இறைஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா என்னுயிருக்கு இன்னுயிராம் எழிலாளர் பெருமான், என்னுடைய உயிர் போன்ற
என்னுடைய ஆரூர் பெருமானை பிரிந்து இந்த வன்னெஞ்ச கல்வன் மறந்துறேன் அப்படின்னு. என்னால் மறந்து இருக்க முடியாது சாமி, நீ பெருமானுடைய திருவருளினாலே அரசாட்சி செய்து கொண்டு இருங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுதுதான் நிறைய பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். ஏன்னா தோழர் அது சும்மா அனுப்ப முடியலை, ஏன்னா அவர் அரசங்கனால அவர் அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுதுதான் திருமுருகன் முன்னில் பெருமான் நினைக்கிறார், நம்ம இருக்க இன்னொருவர் பொருள் கொடுப்பதா? சுந்தரனுக்கு யார் கொடுக்கணும்? நம்ம தானே கொடுக்கணும். நம்முடைய தோழருக்கு இன்னொருவர் பொருள் கொடுப்பதா என்று சொல்லி அந்த பொருள்களை எல்லாம் பறித்து வைக்கிறார். அதை பறித்து வைத்த பொருள்களை மீண்டும் அவர் கொடுகு வெஞ்சலை பதிகம்பாடி பெற்றுக்கொள்ளுகிறார். சேக்கிழ பெருமான் அந்த நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது, செற்றார்தம் புறமெரித்த சிலையார் செல்வ திருமுருகன் பூண்டியினில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்டு தொகுநிதியின் பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முளையுமையால் பாகன் பூத முதற்கணமே உடன் செல்ல முடியா பெற்றார்தம் பெரும்பேறு பெற்றார் மீண்டும் பெற நின்றார் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் அந்த நிகழ்வை நமக்கு போற்றுகின்றார். அப்படி வந்து நீண்ட நாள் கழித்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டும் வந்து அவருக்கு இப்போதான் வெள்ளானை சருக்கத்தில் அவருடைய முதல் பாடல்லையே நம்முடைய சேக்கிழ பெருமான் அவரை போற்றுகின்றார். அதாவது வெள்ளானை சருக்கத்தில் தான் இறைவனுடைய திருவடி அடைய போகக்கூடிய நிலை அவருக்கு இப்போ வந்திருக்குது. இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, அவருக்கு கைலாயம் போகணுங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லை. நீண்ட நாள் ஆகிவிட்டது. சேரமான் பெருமான் நாயனோடு சென்று அங்கு கொஞ்ச நாள் அவரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். சேரரோட கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கணும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது, அப்பதான் அவர் வந்து சேரமான் பெருமான் நாயனாரை கண்டு அவரோடு வழிபாடு செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து அவர் வந்து செல்லுகிறார். அப்படி முதல்ல திருவாரூரிலிருந்து வந்த முதல் தலமே அவிநாசியம்பதி தான். நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. திருவாரூரிலிருந்து வருகின்றவர் நேரம் அவிநாசியம்பதி தான் வர்றார். அதான் முதல் திருப்பாடல சொல்றார் பாருங்க, மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானம் உய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காலைமலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூட ஆழம் உண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரை உரைப்பாம். அதாவது மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர். இங்கேயும் கூட வெள்ளானை சருக்கத்துல என்ன சொல்றாருன்னா, மூலமான திருத்தொண்ட தொகைங்கிறார். எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னா, இப்ப நம்ம பெரிய புராணம் சிந்திப்பதற்கெல்லாம் மூலம் என்னன்னா திருத்தொண்ட தொகை தான். அதுதானே முதல் நூல். அதற்கடுத்து வகை நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி, அதற்கு பிறகு பெரிய புராணம் விரிநூல். இப்ப மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் யாரு? அதை பாடியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி. அதான் சொல்றார், இந்த ஞானமுய எழுந்தருடும் நம்பி, இந்த உலகம் உய்யும்படியாக வந்தவர் சுந்தரர். ஞானமுய எழுந்தருடும் நம்பி தம்பிரான் தோழர். அவர் எப்படிப்பட்டவர்? சிவபெருமானுக்கே ஒரு தோழர். அப்படிப்பட்ட சுந்தரர் காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாரன் கூடனர். அப்படின்னா காலையில் மலர்ந்த செந்தாமரை போன்ற கண்களையுடைய சேரமான் பெருமான் நாயனாரோடு சேருவதற்காக, அவருடன் கூடியிருப்பதற்காக அவர் ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம் என்று சொல்லி, அப்படி ஏதோ அறிந்த அளவுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நமக்கு நம்முடைய வெள்ளானை சருக்கத்தை முதல் பாடலில் நமக்கு போற்றுகின்றார். இந்த ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் இருந்த நிலை என்ன அப்படிங்கறத சொல்றேன். அருமையான பாட்டு. அதாவது தசகாரியத்தினுடைய முடிந்த நிலை, ஞானத்துல 10 நிலைகள் சொல்றார். அதாவது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், அதே மாதிரி சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்லி 10வது நிலை சிவபோகம் என்று சொல்லுவது ஞானத்தினுடைய நிலை. அந்த ஞான நிலையில் அவர் இருந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த பாட்டில் சொல்றாரு. படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பியார் ஒரு செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவனியன் கலைகட்டு எழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால். பாருங்க, சிவபோகம் வந்ததுங்க. அவர் எப்போ கைலாயம் போனார் அப்படின்னா, வெள்ளானை சருக்கத்துல படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனைத்து ஓங்கி வடிவு நம்பி யாரு செம்பொன் திருமேனி வனப்பாக. அப்படியே அவர் திருமேனி முழுக்க ஒரு வனப்பாகியது. அது என்ன சொல்றாரு, ஒரு கடிய வெய்ய இருவினையன் கலைகட்டெழுந்து கதிர் இருண்ட இருவினைகள் நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய 2 வினையும் போயிருச்சு. அப்ப என்ன, இப்ப இருவினை ஒப்பு வந்துருச்சு. அப்படி இருவினை ஒப்பு வந்தா என்ன ஆகும்? மலபரிவாகமாகும். மலபரிவாகமான சக்தி நிபாதமாகும். சக்தி நிபாதமான பெருமான் திருவடி தான். அதான் அந்த சிவபோக நிலை எப்படி வந்ததுன்னு சொன்னார். கடிய வெய்ய இருவினையன் கலைகட்டெழுந்து கதிர் பரப்பி
முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால் என்று சொல்லி இப்பதான் அவர் அந்த மலைநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அப்படி நினைக்கின்ற பொழுது வந்த முதல் தலம் புக்குளியூர் அவிநாசி என்று சொல்லக்கூடிய அந்த தலம். அப்படி அவர் அங்கு வருகின்ற பொழுது அந்த அவிநாசி என்பதிலே ஒரு வீட்டிலே அலுகுரல் கேட்கிறது, இன்னொரு வீட்டிலே மங்கள ஓசை கேட்கிறது. என்ன என்று கேட்கிறார். 2 பிள்ளைகள் குளத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். 5 வயது பிராயத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குழந்தையை முதலை விழுங்கி விட்டது, இன்னொரு குழந்தை தப்பித்து வந்தது. அந்த தப்பித்து வந்த குழந்தைக்கு இன்றைக்கு பூநூல் விழா நடக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த அழுது கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலே அந்த குழந்தை உடன் இறந்து விட்டது, நம்ம குழந்தை இருந்தா அதுக்கும் பூநூல் விழா நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் மனம் நொந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்ன உடனேயே இவர் மங்கள ஓசை கேட்ட வீட்டுக்கு போகல, அழுகுரல் கேட்ட வீட்டுக்கு போனார். அப்படி அங்கு சென்று அவர்கள் அதாவது அங்க போன உடனேயே அந்த மறைவருடைய வீடு, அது சிவாச்சாரியருடைய வீடு. நம்பிகளை பார்த்த உடனே அவங்களுக்கு மகன் இறந்து போன அந்த சோகம் கூட தெரியாம 2 பேரும் அவருடைய திருவடியை விழுந்து வணங்குறாங்க. ஏன்னா நம்பிகளையே குருநாதராக கொண்டவர்கள் அந்த மறையவனும் மறைவனுடைய மனைவியாரும். நம்ம குருநாதர் வந்துட்டார், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி 2 பேரும் வணங்குகிறார்கள். ஆனா நம்முடைய நம்பிகள் அவங்கள பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, துன்பம் அகல முகம் அலர்ந்து தொழுவார் தம்மை முகம் நோக்கி இன்பமைந்தன் தன்னை இழந்தீர் நீரோ என்று எதிர்வணங்கினர். நீங்க தான் அந்த இன்ப மகனை இழந்தது நீங்க தானவா அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவங்க பாருங்க, அவங்களுடைய பக்குவத்தை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்பு புகுந்து போனது அது சாமி, அது என்னைக்கோ நடந்ததுங்க. முன்னை வணங்க முயல்கின்றோம், முதல்ல நாங்க உங்களை வணங்கிக்கிறோம். ஏன்னா நாங்க செஞ்ச ஒரு பெரிய தவம், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை முதல்ல நாங்க வணங்கிக்கிறோம் சாமி. முன்னை வணங்க முயல்கின்றோம், அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம் என தொழுதார். உங்களுடைய அன்பு பழுதாகாமல் நீங்க வந்தீங்க பாரு, அதுக்கு நாங்க செஞ்ச ஒரு புண்ணியம் என்னவா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் நம்பிகளுடைய திருவடியை வணங்கி அப்படியே மகிழ்ந்தார்கள். அவர் நினைக்கிறாரு, மைந்தன் தன்னை இழந்ததுயர் மறந்து நான் அணைந்ததற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதானும் என்று சொல்லி பாருங்க. நான் வந்ததுக்கு அந்த மகன் இறந்த சோகம் கூட இல்லாம 2 பேரும் இப்படி வரவேற்கின்றார்களே என்று சொல்லி என்ன சொன்னாரு, சிறுவனையான அந்த முதலை வாய் நின்றும் அழைத்து கொடுத்து அந்த குழந்தையை முதலை வாயில் என்று அழைத்து கொடுத்து அதற்கு பிறகே நான் அவிநாசி எந்தை பெருமான் கடல் பணிவேன் என்று சொல்லி என்றார். சென்றார் இடர் கலைவார் அப்படின்னு நேர கோயிலுக்கு போகல, அந்த முதலை முடை என்று சொல்லக்கூடிய குளத்துக்கு போகிறார். அப்படி அந்த குளத்திலே சென்று நின்று பாடுகிறார். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையை உற்றாய் என்று உள்குகின்றேன் உணர்ந்துள்ளத்தான் புற்றாடரவா புக்குழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதி எம் பரமேட்டியே என்று சொல்லி அந்த பதிகத்தில் முதல் பாடல். அதுல 4 பாட்டு தான் பாடினார். 4வது பாட்டுல என்னன்னா, உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காரணையே. பெருமானை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்க அவனுக்கு கட்டளையிட்டு அந்த எவனுக்கு கட்டளையிட்டு காலனுக்கு கட்டளையிட்டு முதலையை வர சொல்லி முதலையினுடைய வாயிலிருந்து அந்த குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு பாடுகிறார். கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அப்படியே வருண பகவான் மலை பொழிகிறது, வருணனுடைய கட்டளையாலை மலை பொழிகிறது, அந்த குளம் நிரம்புகிறது. எங்கேயோ இருந்து அந்த முதலை வருகிறது, முதலையினுடைய வாயில் இருந்து குழந்தை வருகிறது. அந்த குழந்தை எப்படி வந்தது அப்படின்னா, 2 வயது வளர்ச்சியோட, ஏன்னா 5 வயசுல முதலை விழுங்கியது, 2 வயது வளர்ச்சியோடு அந்த குழந்தை வருகிறது. அதான் சேக்கிழ பெருமான் சொல்றார், பெருவாய் முதலை கரையன்கண் கொடுவந்து உமிழ்ந்த பிள்ளைதனை உருகா நின்றதாய் ஓடி எடுத்து கொடுவந்து உயிரிழைத்த திருவாளன் தன் செவடி கீழ் சீலமறையவனோடு வீழ்ந்தால் மறுவார் தருவின் மலர் மாறி பொழிந்தார் விசும்பில் வானோர்கள் என்று சொல்லி, அப்படியே தேவர்கள் எல்லாம் மேல இருந்து மலர் மாறி பொழிகிறார்கள். மறுவார் தருவின் மலர் மாறி பொழிந்தார் விசும்பில் வானோர்கள்னர். பெருவாய் முதலை கரையன்கள், அந்த முதலை அப்படியே கரையில கொண்டு வந்து அந்த குழந்தை உமிழ்கிறது. அந்த உமிழ்ந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு தாய் ஓடி எடுத்து கொண்டு வந்து அப்படியே உயிரிழைத்த திருவாளனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உயிரிழைத்த திருவாளன், உயிர் கொடுத்த அப்படின்னா திருவாளன் அப்படின்னா முக்தி திருவுக்கு, அதாவது முக்தி திருவுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். சிவபெருமான் ஒருவன் தான் திருவாளன்.
பெரிய புராணத்தில் 6 இடங்கள்ல திருவாளன் வந்தாலும் 2 இடங்கள்ல சுந்தரரை பற்றி வருகிறது. இந்த இடம் ஒன்று. இன்னொன்று தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் நேசம் நிறைந்த பாடல்ல வரும். 2 இடம்தான் சுந்தரை பற்றி வரக்கூடியது. மற்ற 4 இடங்களும் இறைவனை பற்றி தான் வருது. ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருது, அப்பர் சாமிகள் புராணத்தில் வருது, ஆனாய நாயனார் புராணத்தில் வருகிறது. இது எல்லாமே இறைவனைத்தான் அங்கு திருவாளன் என்று சொல்லுவார். முக்து திருவை ஆள்பவன் என்று சொல்லி சிவகணிய உரை சொல்வார். ஆனால் இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகளையே உயிரளித்த திருவாளன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அவரே வெண்ணூல் பூட்டி அன்னலாறு முரசம் இயம்ப கல்யாணம் முடித்து, அந்த பூநூல் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னூல் வெண்ணூல் பூட்டி அவர் அதற்கு பிறகு மலைநாடு அணைகின்றார். அந்த மலைநாடு அணைகின்ற பொழுது மலைநாட்டுக்குள்ள போறார். அவர் சேக்கிட பெருமான் சொல்றார் பாருங்க, குன்றவள நாட்டு அகம் புகுந்தார் குளவும் அடியேன் அகம் புகுந்தார் அப்படின்னா. அதாவது குன்றவள நாட்டு அகம் புகுந்தார், இந்த குன்றை நாடு என்று சொல்ல மலைநாட்டுக்குள்ள போறாராம். குளவும் அடியேன் அகம் புகுந்தார், எனக்குள்ள சாமி புகுந்துட்டார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் போற்றுகிறார். அப்படி அவர் அங்கு செல்லுகின்ற பொழுது அந்த நாட்டு அரணார் அடியார்கள் முன்னே ஓடி அறிவிப்ப எல்லா அடியார்களும் போய் சொல்றாங்களாம், இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு நம்பிகள் இங்கு வருகிறார் என்று சொல்லி சொன்ன உடனேயே அந்த செய்தியை சொன்னவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் பொன்னும் பொருளும் கொடுக்கிறாராம். யாரு? சேரமான் பெருமானார் தன்னுடைய தோழர் செய்த அற்புதத்தை நினைந்து அப்படியே பொன்னார்கிளியும் மணிப்போனும் காசும் தூசும் பொலிந்தளித்தார். அப்படி ஆடைகள் காசுகள் எல்லாம் கொடுத்தார். அரசர் தானே. அதனால் செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து என் ஐயன் அணைந்தான் என ஆளும் அண்ணன் அணைந்தான் ஆரூரில் சைவன் அணைந்தான் என் துணையாம் தலைவன் அணைந்தான் தரணி எல்லாம் உய்ய அணைந்தான் என்ற ஓசை முரசம் சாற்றுவித்தார் என்று சொல்லி அப்படியே அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அவரை செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து என் ஐயன் அணைந்தான் என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான் ஆரூரில் சைவன் அணைந்தான் என்று சொல்லி அப்படியே போற்றுகின்றார். அப்படியே அந்த ஆய செய்கையில் நான் பல கலைந்தவன் அப்படியே பல நாட்கள் அங்கே அரண்மனையில் இருக்கிறார். தூய மஞ்சன தொழிலும் தொடங்கிட என்று சொல்லி, அதாவது அவர் ரொம்ப நாள் அங்க கொஞ்ச நாள் இருக்கிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் அந்த பெருமானை வழிபாடு செய்வதற்கு அஞ்சைக்களம் செல்லுகிறார். அப்படி அஞ்சைக்களம் செல்லுகின்ற பொழுது சொல்றார், கரிய கண்டர்தம் கோயிலை வலம் கொண்டு காதலால் பெருகு அன்பு புரியும் உள்ளத்தார் உள் அணைந்து இறைவர்தம் பூங்கலல் இணை போற்றி அரிய செய்கையில் அவனியில் விழுந்தெழுந்த அலைப்பொரு மனை வாழ்க்கை சரியவே தலைக்கு தலைமாலை என்று எடுத்தனர் தமிழ் மாலை என்று சொல்லி. அதாவது இப்பதான் அந்த தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாட போறார். அது சொல்றார் பாருங்க, அரிய செய்கை அவனியில் விழுந்தெழுந்த அலைப்பொரு மனை வாழ்க்கை சரியவே தலைக்கு தலை மாலை என்று எடுத்தனர் தமிழ் மாலை என்று சொல்லி போற்றுகிறார். அது கோயிலை வளமாக பெருமானிடத்தில் அன்பு கொண்டு அந்த தலைக்கு தலைமாலை அணிந்து என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் பாடுறார். அந்த பதிகத்தினுடைய உட்குறிப்பு என்ன அப்படின்னா, அதாவது அவர் எப்படி பாடுறார், எடுத்த திருப்பதிகத்தின் உட்குறிப்பு இவ்வுலகனில் பாசமெடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்ற அன்பர் அன்பினில் பாட கடுத்த தம்பிய கண்டர்தம் கையலியல் கனத்தவருடன் கூட தடுத்த செய்கைதான் முடிந்திட தம்கலல் சார்புதந்து அளிக்கின்றார் என்று சொல்லி. அதாவது எடுத்த திருப்பதிகத்தினுடைய உட்குறிப்பு, அந்த பதிகத்தினுடைய உட்குறிப்பு என்னன்னு கேட்டா, இந்த உலகனில் பாசமெடுத்த வாழ்க்கை அறுத்திட வேண்டும் என்று அன்பர் அன்பினில் பாட, உலகத்துல பாசமெடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று சொல்லி அவர் பாடுறார். அதான் இதுலதான் இந்த பதிகத்துலதான் வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என் விலங்கம் குலை காதுடை வேதியனை என்று சொல்லி அந்த இந்த பதிகத்துல தான் பாடுறார். அப்படி பாடின உடனேயே அன்பர் அன்பனில் பாட கடுத்ததும்பிய கண்டர்தம் கையிலையில் கனத்தவருடன் கூட தடுத்த செய்கைதான் முடிந்திட தம்கலல் சார்புதந்து அழைக்கின்றார். தடுத்த அந்த செய்கைதான் முடிந்திட தம்கலல் சார்புதந்து அழைக்கின்றார் அப்படின்னா, அப்ப தடுத்ததனுடைய வேலை என்னன்னா, பெருமான் திருவடி அவர் அடையக்கூடிய பக்குவம் வருகின்ற வரைக்கும் தடுத்தாச்சு. இப்ப அந்த பக்குவம் வந்தாச்சு. இப்ப மனை வாழ்க்கையும் அவருக்கு வெறுத்து போச்சு. அதனால இப்ப பெருமான் தன்கடல் சார்பு தந்து அளிக்கின்றார் என்று சொல்லி சொல்றார். அப்ப தேவர்களை எல்லாம் அழைத்தார். எல்லா திருமால் பிரம்மன் இந்திரன் முதலாக எல்லா தேவர்களை அழைத்து சொல்றார், ஒன்று சிந்தை நம் ஊரனை உம்பர் வெள் ஆணையின் உடனேற்றி
சென்று கொண்டு இங்கு வாரும் என்று அயன் முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார் என்று சொல்லுகிறார். சாமி என்ன சொல்றாருன்னா, ஒன்று சிந்தை நம் ஓரணை. இப்போ ஒன்றிய சிந்தையோடு இருக்கிறார். இப்போ இறைவனை தவிர வேறு சிந்தனை ஏதோ அவருக்கு இல்லை. கைலை பெருமானுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஊரனை உம்பர் வெள்ளானையன் உடன் ஏற்றி, உம்பர் வெள்ளானை என்று சொன்னால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை யானை. அதாவது இது ரெண்டு பொருள் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்திரன் ஏறி செல்லக்கூடிய ஐராவதம் என்று சொல்லி ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொன்று சிவபெருமான் ஏறி சொல்லக்கூடிய ஐராவனம் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. பெரியவர்கள் அவங்களுடைய ஒரு இது நிலைக்கு ஏற்றார் போல சொல்லுவாங்க. ஐராவனம் என்று சொல்லுவது 2000 கொம்புகளுடைய சிவபெருமான் ஏறி செல்லக்கூடிய யானை, அது கையிலேயே இருக்கக்கூடிய யானை. இந்த உம்பர் யானை என்று சொல்லுவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுடைய யானை என்று சொல்லியும் சொல்லுவார்கள். இறைவன் சொன்னது என்னன்னா, உம்பர் வெள்ளானையின் உடனேற்றி சென்று கொண்டு இங்கு வாரும் என்று அயன் முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார். அப்படி தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற பொழுது அப்படியே தேவர்கள் எல்லாரும் அங்கிருந்து வெள்ளை யானையோடு இங்கு வருகிறார்கள். திருவஞ்சை களத்துக்கு வருகின்றார்கள். அப்படி திருவஞ்சை களத்துக்கு வருகின்ற பொழுது அவர் அப்படியே பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வர்றார். சொல்ற தேவர்தம் குலாம் நெருங்கிய வாய்தனில் திரு நாவலூரதம் காவல் மன்னரும் புறப்பட எதிர்கொண்டு கையிலை வீற்றிருக்கின்ற பூவலம்புதன் புனல் சடை முடியவர் அருளிப்பாடு என போற்றி ஏவல் என்றபின் செய்வதொன்றும் இல்லாதவர் பணிந்து எழுந்து எதிரேற்றார் என்று சொல்றார். எல்லா தேவர்கள் எல்லாம் நம்பிகளிடத்தில் அப்படியே பணிந்து நின்று சொன்னாங்களாம், கையிலை வீற்றிருக்கின்ற பூவலம்புதன் புனல் சடை முடியவர் அருளிப்பாடு. சாமி, இது கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய அருளிப்பாடு என போற்றி ஏவல் என்ற நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏவல் செய்கின்றோம் என்ற பிறகு செய்வதொன்றும் இல்லாதவர் பணிந்து எதிர் ஏற்றார் என்று சொல்லி அப்படியே பணிவாக பணிந்து கொண்டு அப்படியே நம்பிகள் அதை ஏற்றுக்கொண்டு வெள்ளை யானையின் மீது ஏறுகிறார். ஏற்ற தொண்டரை அண்டர் வெள்ளை யானையின் எதிர்வலம் கொண்டு ஏற்ற அப்படியே வெள்ளை யானையை அப்படி வலமாக அதில் ஏற்றுகின்றார்கள். ஐவகை நாதங்கள் முழங்க வானவர் பூமலை பொழிந்திட உயிரெல்லாம் சாற்று மாற்றங்கள் உணர்வெறும் துணைவரை மனத்தில் கொடுசார். அப்படியே பெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்து கொண்டு அந்த வெள்ளை யானையின் மீது ஏறுகின்றார். அப்படி ஏறி அவர் யானையின் மீது ஏறிக்கொண்டு முதலிலே அவரை யாரை நினைக்கிறார் அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனரை நினைக்கிறார். தோழரை விட்டு கொண்டு செல்லுகிறோரும் என்று சொல்லி அது அவருக்கு தெரிந்து விடுகிறது. ஏன்னா அவருக்கு தான் ஒரு ஆற்றல் இருக்குது. முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, களறிற்றறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். யார் தன்னுடைய மனதிலே என்ன நினைத்தாலும் அது அவருக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது சேரர் அறிந்து விட்ட வெம்பரி செவியனில் புவி முதல் வேந்தர்தாம் விதியாலே இட்டமாம் சிவமந்திரம் ஓதலில் விசும்பு எழப்பாய்ந்து யானையை வலங்கொண்டு சென்றது. அப்படியே யானையை வெள்ளை யானையை அந்த ஒரு குதிரையை அழைத்து அந்த குதிரையின் காதிலே சிவமந்திரத்தை ஓதுகிறார் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். ஏன்னா அவருக்கு தெரிகிறது, இப்ப நம்முடைய தோழர் நம்முடைய குருநாதர் வெள்ளை யானையின் மீது சென்று கொண்டிருக்கிறார் என்று அறிந்து வெள்ளை குதிரையை அழைத்து அதனுடைய காதிலே 5 எழுத்தை அந்த சிவ மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது அப்படியே விசும்பிலே எழப்பாய்ந்து யானையை வலமாக கொண்டு அப்படியே யானைக்கு முன்பாக இந்த வெள்ளை குதிரையிலே சேரர் பெருமான் செல்லுகிறார். அப்படியே இப்ப யானையில் மேல் ஏறி அப்படியே நம்முடைய நம்பிகள் தேவர்கள் எல்லாம் அந்த தேவர்கள் குலாம் எல்லாம் இமையவர் குலாம் எல்லாம் அவரை சூழ்ந்து வருகின்ற பொழுதுதான் தானனை முன்படைத்தான் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை சொல்றார், பாடுறார். யானை மேற்கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் குலாம் என்னும் தானை முன் செல்ல தானனை முன்படைத்தான் என்னும் தமிழ் மாலை மாணவன் தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதி நதி பொதி வேணி தேனல்லும் புதன் கொன்றையார் திருமலை தென்திசை திருவாயில். அப்படியே அந்த வெள்ளை யானையின் மீது ஏறிக்கொண்டு சேரரை மனதிலே நினைத்து கொண்டு அங்கதான் தானே முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கு நான் என பாடலந்தோன் ஆயின் ஏனை பொருள்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே பல அகச்சான்றுகள் நிரம்பிய ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் நம்பிகளுடைய வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கிறது. அதிலே அந்த ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் எப்படி சென்றார். புறப்படுகின்ற பொழுது இந்த உடம்போட தான் அவர் யானை மேல் ஏறுகிறார். ஆனா செல்லுகின்ற பொழுது அது ஒளி உருவமாக உபமன்ய முனிவருடைய காட்சிக்கு படுகிறது. அதுதான் நம்ம முதல்ல சிந்திச்ச
அந்த 1000 ஞாயிறு போன்றதொரு பேரொளி என்று சொல்லக்கூடியது இந்த இடம்தான். அதாவது பெரிய புராணத்தினுடைய ஆரம்பமும் திருமலை தான், பெரிய புராணத்தினுடைய நிறைவும் திருமலை தான். இந்த யானையிலே செல்லக்கூடிய காட்சி அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு 1000 சூரியன் சேர்ந்தது போல ஒரு ஒளி உருவம் தோன்றுகிறது. அந்த ஒளி உருவத்தை பார்த்துதான் என்கொள் அதிசயம் என்று கேட்கின்ற பொழுது அவர் உபமன்ய முனிவரும் பெருமானிடத்திலே கேட்கின்றார். பெருமான் அவருக்கு உணர்த்துகின்றார், வருவது வெள்ளை யானையிலே நம்முடைய சுந்தரன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் அதை நோக்கி அப்படியே வணங்கி கொண்டே செல்லுகிறார். அப்பதான் எல்லாரும் கேட்கிறார்கள், அதாவது சம்புவின் அடைத்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் நம்பி ஆரூரன் என்று சொல்லுகிறார். சிவபெருமானை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து போற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்பி ஆரூரன் வருகிறான் என்று சொல்லி அந்த நம்முடைய உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். எல்லோரும் சேர்ந்து வணங்க வேண்டும் என்று சொல்ல எல்லோரும் வணங்கி கொண்டே செல்லுகிறார்கள். இந்த காட்சி தான், அதை தான் அவர் நம்முடைய சுந்தரர் அந்த தாரணை முன்படைத்தான் பதிகத்தில் சொல்றார், மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமர் ஒருவன் நொடித்தான் மலை உத்தமனேனர் இந்திரன் மால்பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான். அந்த மந்திர மாமுனிவர் யாரென எம்பெருமான் என்று சொல்லுவது அந்த மந்திர முனிவர் தான் உபமன்ய முனிவர் என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி யார் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னாரா, சாமி சொன்னாரா, நந்தமர் ஒருவன் என்றான். நம்ம சுந்தரன் வருகிறார். ஒரு உரிமைப்பாடு நம்பிகளிடத்திலே கைலை பெருமானுக்கு இருந்த அந்த ஒரு ஒருமைப்பாடு இதில் வெளிப்படுகிறது. நந்தமர் ஊரன் என்றான், நம்ம சுந்தரன் வருகிறான் என்று சொல்லி சொன்னார். நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனே என்று சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி சங்கிலியார் இடத்திலே சொல்லுகின்ற பொழுது சிவபெருமான் சொல்றார், சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னு பெருமான் சுந்தரரிடத்திலே வைத்த ஒரு அன்பு பாருங்க. அவரை சங்கிலியாரிடத்திலே திருமணம் செய்து கொள்ள சாமி சொல்லுகின்ற பொழுது சொல்றார், சாரும் தவத்து சங்கிலிகள் அப்படின்னு. நீயே தவமுடையவள் தான், ஆனா அவன் எப்படிப்பட்ட தவமுடையவனா, மேருவரையின் மேம்பட்ட, நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட சிறந்த தவமுடையவன் அவன். என்னிடத்திலே அன்பு கொண்டவன். அதை விட என்ன முக்கியம்னா சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னு. அவனை நீ அணைந்து கொள், மனத்தால் அணைந்து கொள் என்று சொல்லி அங்க சொல்வார். அது மாதிரி இங்க உபமன்ய முனிவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது பெருமான் எப்படி உணர்த்துகிறார் என்று சொன்னால், நந்தமர் ஓரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி பெருமான் அவ்வளவு நம்பிகளை பெருமான் உணர்த்துகிறார் என்று சொல்லி, இது நம்முடைய உபமன்ய முனிவருக்கும் சிவபெருமானுக்கு நிகழ்ந்தது நம்பிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அப்படி வெள்ளை யானையின் மீது சென்று கொண்டு இருக்கிற பொழுது அவங்க 2 பேருக்கு என்ன நடக்குதுங்கிறது இவருக்கு தெரிஞ்சிடும். அப்ப பெருமானுடைய திருவருள் எந்த அளவுக்கு அவர் வாய்க்க பெற்றிருப்பார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதான் ஒன்றிய சிந்தை ஊரணை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா அந்த ஒன்று சிந்தை நம் ஊரணை உம்பர் வெள்ளானையின் உடன் ஏற்றி கொண்டு வாரும்னார். அப்படின்னா அந்த ஒன்றிய சிந்தை இருந்தா தான் அந்த நிலை என்னங்கிறது தெரியும். இப்ப ஒன்றிய சிந்தை இருந்ததுனால அவரு நம்பிகளுக்கும் தெரியுது. அப்படி திருமலை தென்திசை திருவாயில் சென்று சேருகிறார். நம்பிகள் சென்று சேர்ந்தது கைலாய மலையில தெற்கு வாயில் வழியாக சென்று சேருகிறார். தென்திசை திருவாயில் சென்று சேர்ந்து அப்படியே அங்கு சென்று பெருமானிடத்திலே எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிறத நமக்கு மிக அருமையாக சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அப்படியே அங்கு சென்று சொல்றார், சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்டகன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்றும் மேனியர் ஊரணே வந்தனை என்றார் உலகுய அப்படின்னா. அருமையான இடம். சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து. இப்ப ரொம்ப நாள் ஆச்சு சுந்தரர் அங்கிருந்து 18 வருஷம் ஆச்சு. கைலாயத்திலிருந்து 18 வருஷம் ஆச்சு. அப்படியே போன உடனே அந்த அன்பு பாருங்க. சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சொல்றார். ஒரு உண்மை சொல்றார் பாருங்க. சேனிடை விட்டகன்று கோவினை கண்டு அணைந்ததன். ஒரு தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்றுக்குட்டி மீண்டும் தாய்ப்பசுவை சென்று சேர்ந்தது போல சேர்ந்தாரா சுந்தரர். அருமையான இடம். சேனிடை விட்டகன்று கோவினை கண்டு அணைந்ததன் அப்படின்னா தன்னை ஆட்கொள்ளுகின்ற பொழுது இதே ஓமை அங்க வருகிறது. வெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ளுகின்ற பொழுது
சொல்றார், முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கோர பின்பனும் எவளாலே பிறந்தனை மண்ணின் மீது என்று சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் அடைந்த இன்பத்தை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அங்கே சொல்றார், ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி அப்படின்னார். ஒரு தாய்ப்பசனுடைய ஓசை கேட்ட ஒரு கன்றுக்குட்டி போல அங்கு மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி, அதே மாதிரி இங்க வந்து ஒரு தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்று மீண்டும் தாய்ப்பசுவனுடைய திருவடியில போய் சேர்ந்தது போல இங்க போய் சேர்ந்து அணைகின்றார். அதான் சொல்றார், ஒன்றும் மேனியர். அப்படி போய் சேர்ந்த உடனே காதலின் விரைந்து எய்தி அப்படியே அன்போடு சென்று வேகமாக சென்று சேர்ந்த நம்பிகளை பார்த்து நின்று போற்றிய தனி பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்றும் மேனியர். அப்படியே உமையம்மை ஒரு பாகத்திலே உடைய பெருமான் சொன்னாராம், ஒன்றும் மேனியர் உரனே வந்தானை அப்படின்னா என்றார். உலகுய அப்படின்னு சொல்லி உரனே வந்தானை நம்பி ஆரூரா வாப்பா என்று சொல்லி, இவருக்கு எவ்வளவு அன்பு இருந்ததோ அதே அன்பு அங்கேயும் இருந்திருக்கு. அன்பு என்று சொன்னா ரெண்டு பக்கம் இருக்கணும் இல்லைங்களா? சுந்தரருக்கு எவ்வளவு அன்பு இருந்ததோ அதே அளவு சிவபெருமானுக்கும் சுந்தரர் மேல இருந்தது. 18 வருஷம் என்னை விட்டுட்டு நீ மண்ணுலகத்துக்கு போயிட்டியா சாமி, இருந்த உடனே வா, உடனே வந்தானை என்றார் உலகு என்று சொல்றார். அப்படி சொன்ன உடனேயே அவர் நம்பிகள் அப்படியே கண்ணீர் மல்கிறார். எத்தனையோ பிழைகள் நான் செய்தேன் பெருமானே இந்த மண்ணுலகத்திலே, அதையெல்லாம் ஆட்கொண்டு எனக்கு நீங்க அருள் செய்தது என்ன உங்களுடைய கருணை சொல்றாருங்க. அடியனேன் பிழை பொறுத்து என்னை ஆட்கொண்ட தொடக்கினை நீக்கி முடிவிலா நெறிதரும் பெருங்கருணை என் தரத்ததோ, இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா சாமி? இப்படியெல்லாம் நீங்க அருள் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதான்னா இல்லை. ஆனாலும் என முன்னர் படியும் நெஞ்சோடு பன்முறை பணிந்து எழும் பரம்பரை ஆனந்த வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வன் தொண்டர். அப்படியே அதை நினைச்சு பார்க்கிறார். பெருமானுடைய பெரும் கருணையை நினைத்து பார்க்கிறார், தன்னுடைய சிறுமையை நினைத்து பார்க்கிறார். உன் தரமோ நெஞ்சமே நொடித்தார்மலை உத்தமனே என்று சொல்லி அந்த பதிகத்திலையும் கூட பாடியிருக்கிறார். இதெல்லாம் என் தரத்ததோ என்று சொல்லி இறைவனிடத்திலே சொல்லுகிறார். அப்படி இன்ப வெள்ளத்திலே மலர்ந்து வன் தொண்டர் அங்க அப்படியே மகிழ்ச்சியோடு இருக்கிறார் கைலாயத்தில். அப்படி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது சொல்றார் சாமி கிட்ட, சரி நம்ம வந்தாச்சு போதும்னு நினைக்கல, தோழரை விட மனசு வரல. இப்ப பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் எல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவங்களும் 2 பேரும் உமையம்மனுடைய திருவடிக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்கள பத்தி எல்லாம் நினைக்கல. யாரோ நினைச்சார் அப்படின்னா சேரதான் நினைக்கிறார். 2 பேருக்கு அவ்வளவு அன்பு. சேரவான் சாமி கிட்ட சொன்னார், சேரலன் திருமதிலின் வாயில் புறத்துலன் குன்றவில்லையார், அவர் வாயில் புறத்துல இருக்கிறார் சாமி. சேரன் வந்து வாயில் புறத்துல அவரை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அழைப்பு ஒருத்தருக்கு தானே, அதனால அவர் முன்னாடியே போய் சேர்ந்துடுறாரு. ஆனா அவர் உள்ள விடுறதில்லை. அங்க அவர் வாயில் புறத்துலதான் இருக்கிறார். இப்ப இவர் சாமியிட்ட சொல்றார், சேரலன் வாயில் புறத்துலன் என்று குன்றவில்லையார் பெரிய தேவரை அழைத்து கொணர்க அப்படின்னு. பெரிய தேவர்னா நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானை அழைத்து அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதாவது சாமி சிரிச்சுட்டே கேட்கிறாராம். யாரு? சேரமான் பெருமான் நாயகர். திரு முருவலின் கதிர்காட்டி இங்கு நாம் அலையாமை நீ எய்து என், நான் கூப்பிடாம நீ எப்படியப்பா வந்த? ஏன்னா கூப்பிட்டது ஒருத்தரை தான், யார சுந்தரரை மட்டும்தான் அழைத்தது. வந்தது 2 பேர். முந்தின நாளே ஒருத்தர் வந்துட்டார், சுந்தரருக்கு முன்னாடியே வந்துட்டார் அவர், பெருமலை குருமநாயனார் யோக சக்தியின் மூலமா. இப்ப நீ அலையாமை நீ எய்தது என் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, அப்படியே அரசர் அஞ்சலி கூப்பி பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு தன்னுடைய கைகளை 2 தலைமேல் கூப்பி கொண்டு சொல்றார், அடியனேன் ஆரூரர் கலர் பற்றி புரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன். நம்பி ஆரூருடைய திருவடியை வணங்கிட்டு சாமி அந்த யானை முன்னாடி அப்படியே வணங்கி கொண்டு நாங்க வந்துட்டேன். யானை முன்னாடி பின்னாடி அப்படியே வந்தேன். என்ன பண்ண? ஆரூரர் கலல் பற்றி அப்படின்னாரு. அதான் ரொம்ப முக்கியம். யாருடைய திருவடியை பற்றணுமோ அவங்க திருவடியை பற்றணும். பெருமான் திருவடி எப்ப கிடைக்குன்னா, தகுதியுடைய அடியாருடைய திருவடியை பற்றணும்னா பெருமான் திருவடி கிடைக்கும். அதுக்கு தகுதியுடைய அடியார் பெரிய ஆளா நமக்கு தெரிவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இறைவனிடத்தில் அன்பு கொண்டு அடியார் யாருன்னு பார்த்து அவங்க திருவடியை பட்டுனா நம்ம பெருமானுடைய திருவடி எளிதா வந்து அடைஞ்சிடலாம். அதான் இங்க சொல்றாரு, அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் ஆரூரர் கலல் பற்றி புரசை யானை முன் சேவித்து வர வந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி இன்னொரு விண்ணப்பங்க சாமி. யார் சொல்றார்? நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் சொல்றார், சாமி இன்னொரு விண்ணப்பங்க சொல்லுப்பா அப்படின்னாரு. சொல்றார், பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பெரும் பெரியோய் உன்னை அன்பாள் திருவுலாப்புறம் பாடினேன் திருச்செவி சாட்சி அருள பெற வேண்டும் அப்படின்னாரு. வேதங்கள் முனிவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய பெருமானே,
நான் ஒரு விண்ணப்பம் சாமி, உன்னை அன்பால் திருவிழாப்புறம் பாடினேன். அதுதான் திரு கைலாய ஞான உலா என்று சொல்லக்கூடியது. அந்த அன்பால் திருவிழாப்புறம் பாடினேன் பெருமானே, நீங்கள் அதை திருச்செவி சாற்றி அருள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை சொல்லிட்டு சொல்றாருங்க. மீண்டும் சொல்றாரு, மறுபு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன என்று சொல்ல அருளும் ஈசரும் சொல்லுக என்றார், அவரும் கேட்பித்தார் அப்படின்னாரு. இந்த இடத்துலங்க மறுவு பாசத்தை அகன்றிடன அப்படின்னா, மறுவு பாசம்னா என்னன்னா சிவகணிய உரை சொல்றார், வாசனா மலம் அப்படிங்கிறார். அதான் இறைவனை வழிபாடு செஞ்சா ஆணவ மலம் நீங்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா அந்த வாசனா மலம் எப்ப நீங்கும்னா அடியார் திருக்கூட்டத்தை வணங்கினா தான் நீங்கும். இந்த இடத்துல சொல்றார், மறுவு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னா, எனக்கு சுந்தரருடைய திருக்கூட்டத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க பெருமானே, அந்த மறுவு பாசத்தை அகன்றிட என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப சாமி சொல்றார், அருளும் ஈசரும் சொல்லுக என்றார், அவரும் கேட்பித்தார் என்று சொல்றார். அங்கதான் அந்த திருவிழாப்புறத்தை நமக்கு நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அங்கேயே பாடுறாரு. அங்கு அந்த திருவிழாப்புறம் பாடுகின்ற பொழுது அந்த திருவிழாப்புறத்தில் இறைவன் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு ஒப்பனை செய்து கொண்டு கைலாயத்திலே ஞான உலா செல்லுவது போலவும் அதை பார்த்து அத்துணை பருவ பெண்களும் ஆசை கொண்டார்கள் என்று சொல்லி அந்த ஞான உலா என்று சொல்லுவது ஒரு அகத்துறை போல அமைய பெற்றிருக்கும். பெருமான் மீது ஆசை கொண்ட ஆன்மாக்கள், பொதுவாக ஆன்மாக்கள் அந்த இறைவனுடைய மீது அன்பு கொண்ட ஆன்மாக்கள் அப்படி எல்லாம் சென்றது என்று சொல்றார். அப்படி அந்த பதிகத்தை நமக்கு இந்த மண்ணுலகத்தில் யாரு கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த சேரர் பெருமான் அருள் செய்த அந்த ஞான உலா திருப்பதிகத்தில் இறைவனுடைய அந்த சொரூப நிலை தடத்த நிலை ரெண்டும் இருக்கு. அந்த ரெண்டு நிலையும் அங்கு பாடுறார். அதையெல்லாம் கொண்டு இங்கு சேர்த்தது மாசாத்தனார் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த சாஸ்தா காரிக்கடவுள் அப்படின்னு சொல்றார். சேரர் காவலர் விண்ணப்பம் செய்த திருவிழாப்புறம் அன்று சாரல் வெள்ளியம் கையிலில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாரில் வேதிய திருப்பிட ஊர்தனில் வெளிப்பட பகர்ந்து எங்கும் நார வேலை சொல் உலகினில் விளங்கிட நாட்டின நலத்தாலே. அந்த திருப்பிடவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி திருச்சிராப்பள்ளிக்கும் பெரம்பலூர் பக்கத்தை போற வழியில் இருக்கக்கூடிய பதி. அங்க கொண்டு மாசாத்தனார் என்று சொல்லக்கூடிய அவர் கொண்டு சேர்த்ததாக நமக்கு பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளி அந்த ஏழிசை திருப்பதிகம் இந்த மண்ணிலிருந்து ஆரம்பித்து விண்ணிலை முடிந்தது. வாலை மாதவர் ஆளால சுந்தரர் வழியிடை அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் இந்த உலகினில் ஏற்றிட ஏறி முன்னேறு ஆளி வேந்தனாம் வரணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனி ஒருவரன் திரு அஞ்சை களத்தில் உய்த்து உணர்வித்தான் என்று சொல்லி திருவஞ்சை களத்திலே கொண்டு பெருமானுடைய திருவடியிலே சேர்க்கப்பட்டது. அது யார் செய்தா? வருணன் கொண்டு இங்கு சேர்த்தான் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பறவையாரும் சங்கிலியாரும் வல்வினை தொடக்கர நாயகி அருளாலே அவர்களும் கமலினியாருடன் அணிந்ததையார் ஆகி ஏன்னா கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன பெயரோ அதே பேருக்கு அங்க போயிட்டாங்க. இப்ப சுந்தரர் எப்படி போயிருக்காரு? வன்தொண்டராக இருந்த சுந்தரர் ஆளாள சுந்தரராக பெருமான் திருவடிக்கு போயிருக்கிறார். இப்ப பறவை நாச்சியாராக இருந்த அம்மா எப்படி கமலினியாராக உமையம்மை திருவடிக்கும், சங்கிலி நாச்சியாராக இருந்தவர் அணிந்ததையாக மீண்டும் கைலாயத்தில் சென்று உமையம்மைக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்று நம்முடைய இந்த அருமையான ஒரு நல்ல நாள் இந்த நம்பிகளுடைய குருபூசை, சேரமான் பெருமான் நாயனாருடைய குருபூசை, இரண்டு பெருமக்களுடைய திருச்சரிதத்தையும் நம்முடைய குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெருமான் திருவருள் நமக்கு நல்கியது என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்கி அடியார் பெருமக்கள் குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை வணங்கி அமைவோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.